ஸோ ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு ஒரு அரே கொடுத்துருக்காங்க. நம்ம டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க ஒரு எலமெண்ட்டுக்கும் நம்ம நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் கண்டுபிடிக்கணும். அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 எடுத்துக்கோங்க. இந்த சிக்ஸுக்கு இந்த அரேல இருக்க நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் என்னது? 7. அதே மாதிரி இந்த 7க்கு இந்த அரேல இருக்க நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் என்னது? 12. இந்த 12க்கு நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் 13. ஸோ இந்த மாதிரி எல்லா எலமெண்ட்டுக்குமே நம்ம நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்புட்டில் நம்மளுக்கு 6ஓட நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் 7. ஸோ 6 எந்த இடத்துல இருந்துச்சோ இந்த அரேல அதே இடத்துல அதோட நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட்டை இங்கே போடணும். ஸோ 6ஓட நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் 7, 7ஓட 12, 12ஓட 13. பட் இங்கே இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா 13க்கு நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட்டே கிடையாது. அப்படி ஒரு நம்பருக்கு நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த அவுட்புட் வர இடத்துல -1 crore நம்பரை போட்டுடணும். ஸோ இதுதான் இன்னைக்கோட ப்ராப்ளம். ஸோ இதுக்கு லாஜிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கொடுத்துருக்க அரேவை ஃபர்ஸ்ட் நம்ம சார்ட் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க அரேவை ஃபர்ஸ்ட் சார்ட் பண்ணிப்போம். இது சார்ட் ஆனால் எப்படி இருக்கும்? இது சார்ட் ஆனால் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் இந்த 13 பார்த்தா இங்கே 6 வருமா? இங்கே 6 வரும். இந்த இடத்துல 7 இருக்கும். 7, 12, 13 இப்படி தான் இந்த அரே இருக்கும். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 6 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் அதுக்கு அடுத்து இருக்க இண்டெக்ஸில் இருக்கும். ஸோ 6ஓட நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் 7, அதுக்கு அடுத்து இருக்க இண்டெக்ஸில் இருக்கும். 7 12. ஸோ இட் வில் பி இந்த நெக்ஸ்ட் இண்டெக்ஸ். அதே மாதிரி 12க்கு 13. ஸோ நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படின்றதுனால தான் நம்ம சார்ட் பண்ணுறோம். சார்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் இருக்குல்ல, இதை நம்ம ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ வி வில் ஹேவ் அ டிக்ஷனரி. டிக்ஷனரியில் நம்ம கீ வேல்யூ பேரில் ஸ்டோர் பண்ணுற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் நமக்கு டிக்ஷனரின்னு சொல்லுவாங்க. ஹேஷ் மேப் இல்லை ஹேஷ் மேப்னு கூட சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட ஹேஷ் மேப்பில் இப்போ நம்ம 6 எடுத்துக்கிட்டோம்னா 6 கீயாக வச்சுட்டு அதோட வேல்யூவை அதோட நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட்டாக வச்சுக்க போகிறோம், விச் இஸ் 7. ஸோ அதே மாதிரி 7க்கு 12 இந்த மாதிரி எல்லா எலமெண்ட்டுக்குமே நம்ம பண்ணுவோம். அப்படி பண்ணாலும் அதை நம்ம ஒரு அரே ஃபார்மேட் ரிட்டர்ன் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இங்கே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த நம்மளோட ஒரிஜினல் அரேவை இருக்க வேல்யூஸ் எல்லாம் கீயாக யூஸ் பண்ணி அதோட வேல்யூ எடுப்போம். ஸோ இன்னொரு கேஸ் நம்ம ஒரிஜினல் அரேவை ட்ராவல்ஸ் பண்ணும்போது நம்ம 6 பார்க்குறோம்னா அது ஒரு கீயாக யூஸ் பண்ணி நம்ம டிஸ்டன்ஸில் வேல்யூ எடுத்துடலாமா? ஸோ நம்மளுக்கு 7 கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி ஒரிஜினல் அரேவை அப்படியே அப்டேட் பண்ணிக்கிட்டே வருவோம். ஓகே, அப்டேட் பண்ணிட்டே வரும். லாஸ்ட்டாக ஒரிஜினல் ரிட்டர்ன் பண்ணிவிடும். ஸோ இதுதான் லாஜிக். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் த கோட். ஸோ இந்த கோட் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான ஹேஷ் மேப்பை க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? நம்ம ஹேஷ் மேப்போட நம்மளோட கீயும் இன்டீஜராக தான் இருக்கும் போது வேல்யூவும் இன்டீஜராக தான் இருக்கும் போது. நெக்ஸ்ட்டு ஒரு எம்டி அரே நம்ம க்ரியேட் பண்ணுறாங்க என்னன்ற சைஸ் லென்த்துக்கு. அதே ஒரிஜினல் அரேயோட லென்த்துக்கே இன்னொரு காப்பின்னு ஒரு அரே க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, பேசிக்கலாக அந்த ஒரிஜினல் அரேவை இங்கே ஜஸ்ட்டு இந்த காப்பி அரேயில் காப்பி பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த கோட் அந்த வேலையை தான் பண்ணுது. நெக்ஸ்ட் நம்ம லாஜிக் படி அந்த காப்பி அரேவை சார்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் ஈஸியாக எடுக்க முடியும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு சிம்பிள் ஃபார் லூப். ஓகே, ஒரு ஃபார் லூப் வச்சுக்கிறாங்க. இதை வந்து n-1 வரைக்கும் பண்ணுறாங்க. இது ஏன் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ இது என்ன பண்ணுறாங்கன்னா, மேப் டாட் புட் ஒரு டைமும் நம்மளோட ஹேஷ் மேப்பில் கீயை வந்து நம்மளோட கரண்ட் வேல்யூவா அதுக்கான வேல்யூ வந்து நெக்ஸ்ட் லார்ஜஸ்டா, அதாவது நம்மளோட வேல்யூ +1 அதுக்கு அடுத்து இருக்க இண்டெக்ஸ் தான் அப்படியே ஹேஷ் மேப்பில் போட்டுக்கிட்டே வராங்க. இதை நம்ம வந்து எது வரைக்கும் பண்ணணும்னா லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும். இந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் நம்ம இதை பண்ணக்கூடாது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு கேஸ் நம்மளோட நார்மல் ஹேஷ் மேப்பில் நம்மளோட சார்ட்டட் ஹேஷ் மேப்பில் நம்மளோட லாஸ்ட் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய நம்பராக இருக்கும். ஏன் பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா அதுக்கு நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் இந்த அரேல இருக்காது. அப்போ நம்ம அதுக்கு -1 crore வேல்யூ கொடுக்கணும். ஸோ லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் பண்ணுறோம். இதை லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்துருச்சுன்னா ஃபார் லூப் போட்டு வெளியே வந்துட்டு அந்த லாஸ்ட் இண்டெக்ஸுக்கு மட்டும் -1 crore வேல்யூவை ஹேஷ் மேப்பில் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நம்மளோட ஒரிஜினல் அரேல இந்த ஹேஷ் மேப்பில் இருக்க வேல்யூஸ்லாம் நம்ம காப்பி பண்ணணும். இங்கே என்ன பண்ணுறோம், ஒரு சிம்பிள் ஃபார் லூப் வச்சுக்கிறோம் நம்மளோட ஒரிஜினல் அரேவை ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்கு. ஒரிஜினல் அரேவை ட்ராவல்ஸ் பண்ணும்போது அந்த ஒரிஜினல் அரே இருக்க வேல்யூவை ஒரு கீயாக வச்சு ஹேஷ் மேப்லேருந்து
ஒரு வேல்யூவை எடுத்து ஒரிஜினல் அரேவை அப்டேட் பண்ணிட்டே வந்து லாஸ்ட்டில் ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஓகே லெட்ஸ் see நம்ம பார்ப்போம் எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுதான்ட்டு. ஓகே கைஸ், எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த லாஸ்ட் பார்ட் மட்டும் நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஒரிஜினல் அரே நான் என்ன சொன்னேன், ஒரிஜினல் அரே இருக்க வேல்யூஸை கீயாக வச்சு எடுக்கணும்னு சொன்னேன். ஸோ இந்த மேப் டாட் கெட்ன்ற மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இந்த கெட்ன்ற மெத்தடுக்கு நம்ம ஒரு கீயை கொடுப்போம். அப்படி நம்ம அந்த கீயை கொடுத்தா அதுக்கான வேல்யூவை இந்த மெத்தட் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இன் அவர் கேஸ் நம்ம நம்மளோட ஹேஷ் மேப்பில் 6 கொடுத்தா அது 7 ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த அரேவை ட்ராவல்ஸ் பண்ணும்போது இண்டெக்ஸ் 0 என்ன இருக்குது, 13 இருக்குது. அப்போ நம்ம 13 கீயாக கொடுப்போமா இந்த மேப் டாட் கெட்டுக்கு. 13 கீயாக கொடுத்தா நம்மளுக்கு வேல்யூ என்ன இருக்கும், இன் அவர் கேஸில் நம்மளுக்கு 13 கீயாக கொடுத்தா நம்ம ஹேஷ் மேப்பில் வேல்யூ -1 crore இருக்குமா. அப்போ -1 crore அரே ஆஃப் 0ல நம்ம எடுத்துகிட்டு போய் போட்டுறோம். நெக்ஸ்ட் 6 வருமா, ஐ வேல்யூ 1 ஆகிடும். நெக்ஸ்ட் அரே ஆஃப் ஐ வந்து 6 ஆகுமா. ஸோ 6ன்ற கீழே என்ன வேல்யூ இருக்குது, 7 இருக்குது. அப்போ அரே ஆஃப் 1ல 7 வந்துடுது. இந்த மாதிரி தான் இந்த ஹோல் அரேவை லூப் பண்ணி நம்ம வேல்யூஸை மட்டும் டிக்ஷனரியிலேருந்து காப்பி பண்ணி போடுறோம். ஓகே கைஸ், தேங்க்யூ.